குட்டிமா, நம்ம கடையில ஏதோ ஒரு சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு குட்டிமா. என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்றதை நீ கரெக்டா சொல்லுமா. என்ன ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன நம்ம கடையில புதுசா வந்திருக்கு, நம்ம கடையில ஏன் ரேக்கெல்லாம் உள்ள வந்திருக்கு, உள்ள போயிருக்குன்றத சொல்லு குட்டிமா. சூப்பர் குட்டிமா. இப்ப நம்ம கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க நண்பர்களே, நம்ம கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஒன்று கொக்கோ கோலா ஏஜென்சிக்காரங்க நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வந்து கொடுத்தனால நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக கிடைச்சிருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தோம். இங்கே ஒன்று 2 ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தோம். 2 ஃப்ரிட்ஜில் வந்து 2மே நாங்கள் வீட்டுக்கு போட்டுக்கிட்டோம். ஏன்னா வீட்டுக்கு வந்து சுத்தமாக ஃப்ரிட்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி எங்களுக்கு இடம் இருந்துச்சு தானே குட்டிமா. இடமே இல்ல. இப்ப வந்து கடையை கொஞ்சம் நல்லா பெருசா பண்ணிட்டோம். இருந்து அப்படியே டேபிள வந்து ஃபுல்லா பின்னாடி தள்ளிட்டோம். நாங்க ஃபுல்லாவே பின்னாடி தள்ளிட்டோம். அதுக்கப்புறம் எக்கு, அரிசி ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து முன்னாடி வைக்கிற மாதிரி வைக்கிட்டோம். இப்போ கடையே வந்து பார்க்கறதுக்கு ஆல்ரெடி பெரிய கடை மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இன்னுமே கொஞ்சம் பெரிய கடை மாதிரி ஆகி போயிடுச்சு தானே குட்டிமா. ஆனா இந்த வேலையெல்லாம் நாங்க செஞ்சு நைட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நைட்டு 11 மணி 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நாங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்குள்ள. கரெக்ட் தானே குட்டிமா. நம்ம எத்தனை மணிக்கு போய் தூங்கணும் குட்டிமா. 11 கிடையாது, நம்ம சாப்பிட்டு போய் எல்லாம் படுக்கிறதுக்குள்ள மணி 12 ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரணம் யாருன்னா எங்க கடைக்கு வந்த இந்த கோக்கு ஃப்ரிட்ஜுக்காரர் தான். இவங்க வந்தனால தான் நமக்கு வந்து இதாயிடுச்சு. ஆனால் உண்மையிலே சொல்றேங்க, இந்த கோக்கு ஃப்ரிட்ஜில் வந்து கடைக்காரங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. இதுல வந்து நிறைய பொருள் எடுக்கலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் ஒரு 10 பீஸ் இல்லை ஒரு 5 பீஸ் 2 பீஸ் இப்படி தான் போடுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் அது போயிடுச்சுன்னா தான் அடுத்து போட முடியும். ஆனால் இப்போ இந்த கோக்கு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸே நமக்கு 2 லைன் 3 லைனுக்குள்ள தான் இதாகுது. ஸோ வந்து கடைக்காரங்களுக்கு உண்மையிலே இது வந்து ஒரு எல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ஃப்ரிட்ஜில் அடங்குது. ஆனால் உண்மையில சொல்கிறேன், இந்த கோக்கு ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் இன்னுமே நீங்கள் டபுள் டோராக எடுத்தீங்க, அதாவது இந்த சைடு டோருக்கு இந்த சைடுக்கும் அப்படின்னா சூப்பருங்க. நீங்கள் வந்து வெளியே ஸ்டாக்கே வைக்க தேவையில்ல. பாருங்க, நீங்கள் கடையில் அவ்வளோ அடிக்குமே இன்னும் ஸ்டாக் வந்து வெளியே வைக்கிற மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது அன்கம்ஃபர்டபுளாக தான் அசிங்கமாக இருக்குது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு. தண்ணி கூட அங்கே பாருங்கள் சைடில் ஒரு மாதிரி இதாக இருக்குது. இருந்தாலும் இதில் டபுள் டோர் வாங்குறது பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு நீங்கள் கடை வச்சிருக்கீங்க, உங்கள் கடைக்கு எதனா ஃப்ரிட்ஜ் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கடை கொஞ்சம் பெருசாக இருக்கோ இல்லையோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வாங்கிக்கோங்க. சூப்பராக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் தானே குட்டிமா. ஸோ இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் நாங்கள் லீவ் வேற போட போகிறோம். ஊர்லேருந்து வராங்க. ஸோ எல்லாரும் நாங்கள் கடையை லீவ் போட போகிறோம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அடிக்கடி நம்ம வியாபாரம் பண்ணாமல் இருக்கும்போது வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கடையும் லீவ் போடுற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, ஆண்ட ஓட்ட வழி, நம்ம ஏதோ ஒன்று கடையை பார்த்து தான் ஆகணும். சரி, நம்ம வீடியோவை உங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்காக ஆதரவு பண்ணுங்க. எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் சினிமா கர்னூர் கிட்ட தான் இருக்கு. அதாவது ஒசூர்ல கர்னூர்னு ஒரு பஸ் ஸ்டாப், அதுல இருந்து கிராண்ட் சினிமா பக்கத்துல தான் நம்ம கடை இருக்கு. நம்ம கடைக்கு கண்டிப்பா நீங்க வாங்க. பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மி பண்ணியும் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறோம். கண்டிப்பா நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்க. கடையும் வியாபாரம் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க.